நீங்க எப்பவாவது ஆஸ்ட்ரிச் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தைய கேள்விப்பட்டப்போ, எனக்கு வேதத்துல இருக்கிற ஒரு ராஜாவ பத்தின காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. அவர் பேர் வந்து யோயாக்கீன் அப்படின்னு சொல்லி. இவர் யூதாவின் ராஜாவா இருந்தாரு. இந்த ராஜாவோட நாட்கள்ல எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. இந்த ராஜா என்ன காரியங்கள் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து எரேமியாவுக்கு வெளிப்படுத்துறாரு. எரேமியா வாயில அதை சொல்ல சொல்ல பாருக் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அதை எல்லாத்தையும் ஒரு சுருள்ல எழுதுறாரு. அதை எழுதி ராஜா இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறாரு. 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டுல உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டி இருந்தது. எகுதி அப்படிங்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜா நல்லா வந்து அங்க வந்து நெருப்பு காய்ஞ்சிட்டு இருக்கிறாரு. குளிர்கால வீட்டுல இருக்கிறாரு. இப்ப எகுதி அப்படிங்கிற ஒரு மனுஷன் கிட்ட இந்த பாருக் அந்த அந்த சுருளை கொடுக்கிறாரு. அவர் கொண்டு போய் அதை வாசிக்கிறாரு. அப்ப அந்த எகுதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா என்ன பண்றாரு, ஒரு சூறு கத்தியினால அதை அறுத்து சுருள் அனைத்தும் வெந்து போகும்படி கணப்பில இருந்து அக்கினியில இருந்து போட்டான் அப்படின்னு எரேமியா 36வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. பாருங்க, இந்த ராஜாவுக்கு ஒரு விஷயம் தெரியல. அதாவது இவர் என்னெல்லாம் வாசிச்சாரோ அந்த வாசிச்ச வார்த்தைகள் உண்மையா ராஜாவோட வாழ்க்கையில அது நடக்க போகுது. அது ராஜாவுக்கு பிரியமானது கிடையாது. அதனால ராஜா என்ன பண்றாருன்னா, அதை அறுத்து அதை கிழிச்சு என்ன பண்ணிட்டாருன்னா நெருப்புல போட்டாரு. அந்த நெருப்புல போட்ட உடனே இவர் நினைச்சாரு, எனக்கு வர்ற ஆபத்தெல்லாம் இப்படிதான் பொசுங்கி போன மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, திருப்பி அதே வார்த்தைகளை அந்த பாருக்க வச்சு மறுபடியும் ஆண்டவர் வந்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி அந்த காரியங்களோடு கூட எக்ஸ்ட்ரா இன்னும் சில விஷயங்களையும் ஆண்டவர் கூட்டி எழுதி கொடுக்குறாரு. அப்ப பாருங்க, இவருக்கு ஒரு விஷயம் தெரியல. நான் இப்படி பண்றதுனால, அதாவது ஆண்டவரோட வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை வரும்போது அந்த எச்சரிப்பின் வார்த்தைய நான் தள்ளுறதுனால எனக்கு வர்ற ஆபத்துல இருந்து நான் மறைஞ்சிக்க முடியாதுங்கிற விஷயம் இவருக்கு தெரியல. இன்னைக்கு நம்மள கூட நிறைய பேர் இப்படித்தாங்க இந்த ஒரு ஆஸ்ட்ரிச் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு ஆபத்து வர்றப்போ என்னோட தலைய மண்ணுக்குள்ள புதைச்சிட்டேன்னா எனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு அதை நினைக்கிற மாதிரி, அதாவது எனக்கு வர்ற ஆண்டவரோட வார்த்தைகளுக்கு என்னோட செவியை விலக்கிட்டேன்னா, அதாவது அந்த வார்த்தையை எனக்கு கிழிச்சு போட்டேன்னா எனக்கு வர்ற ஆபத்து வராம போயிரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான காரியங்க. திராட்சை அப்படி எச்சரிப்பை வந்து எடுக்காம இருந்ததுனால பரிதாபகரமா அவரோட மரணம் இருந்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமாங்க, வேதத்துல தாவீது ராஜா அழகான ஒரு வசனத்தை சொல்றாரு. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டுன்னு சொல்றாரு சங்கீதம் 19ல. அன்றியும் அவைகளால், அவைகளால் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளால் உமது அடியேனாகிய நான் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கப்படுறேன். ஆண்டவரே, இந்த தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு வருகிறதுனால என்னோட வாழ்க்கையில மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு தாவீது சொல்றாரு. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில கூட அநேக எச்சரிப்பின் வார்த்தைகள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அனுப்புறாரு. எச்சரிப்பின் வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும்போது அதை நம்ம அசட்டை பண்ணி, இது போல இந்த ராஜா செய்தது போல அதை நம்ம தூக்கி எறியறதுனால, அதை நெருப்புல போடுறதுனால அந்த ஆபத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில வர்ற உண்மைகளை நம்ம எதிர்கொள்ளணும். நம்ம எந்த விஷயத்துல தவறு செஞ்சிருக்கிறோமோ அந்த காரியத்துல ஆண்டவர்கிட்ட போய் அதுல நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரோட சமூகத்துல மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்புகிற பட்சத்துல நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு உதவி செய்வாரு. தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நிறைய பேர் பாவங்களை அறிக்கையிடுறதுக்கு பதிலா அதை ஒளிச்சு வைக்க பார்ப்பாங்க. அதுல இருந்து தப்பிக்கணும்னு பார்ப்பாங்க. அதை அறிக்கையிடும் பட்சத்துலதான் நமக்கு விடுதலை உண்டு. அதை விட்டுட்டு நம்ம ஒளிச்சு வைக்கிறதுனாலயும், ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்மளோட செவியை விலக்கி இன்னொரு பக்கமா ஓடி போறதுனாலயும் நமக்கு வருகிற அந்த பாதிப்பு வராம இருக்காது. அதனால இந்த யோயாக்கின் ராஜா செய்தது போல ஆண்டவரோட வார்த்தைய நெருப்புல போட்டு எரிக்காம, அதாவது புறக்கணிக்காம, உண்மையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழகான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம்.